ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே ஒரே தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா? வாங்க வெரைட்டியான தோசை சாப்பிட்லாம். உடுப்பி தக்காளி தோசைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு நல்லா வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கிக்கணும். கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அதுலேயாவது ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரவை சுஜியில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டர்லையாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேட்டர் எடுத்துக்கிட்டு அதில் நான் கொஞ்சம் சீரகம், உப்பு, சோடா உப்பு, அந்த கொத்தமல்லி, அந்த மிக்சர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பேஸ்ட்டு போட்டது, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு பக்கத்தில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வட்டமாக தோசை சுட்டுற மாதிரி தோசை சுட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு பாருங்கள், மொறு மொறுன்னு டேஸ்டியாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு செமத்தியாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கச்சிதமாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கான என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் தோசை எப்படி இருக்குது, மொறு மொறுன்னு பார்க்கும்போதே வாய் ஊறுதா? எனக்கும் தான். ஸோ இதை நான் ஒரு சர்விங் பிளேட்டில் போட்டுக்கினேன். ஒரு 2 தோசை ஊற்றிக்கினேன். பாருங்கள் செகண்ட் தோசை இன்னும் மொறு மொறுலாம் இருக்குது. ஸோ 2 தோசை போட்டுக்கிட்டு இதுக்கு சர்விங் தேங்காய் சட்னி காரமும் பண்ணுறேங்க. தேங்க்யூ.